வெல்கம் ஆந்திரா சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு பாசிப்பருப்பில் தோசை சுடுறோம். பயிறு தோசை. பயிருக்கு முத நாளே எடுத்து ஊற வச்சிடுறோம். பாருங்க, தெரியுதா? 2-3 தடவை கழுவி ஊற வச்சு மறுநாள் காலையில் அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நமக்கு பச்சை அரிசி ஒன்று இதுலேயே போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி மாவு ரெடியாக இருந்துச்சுன்னா அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சாப்புல கரைச்சி வச்சுக்கணும். இந்த மாவும் அஃப்கோர்ஸ் இல்லைன்னா நம்ம சாதாரண இட்லி மாவு இருந்தாலும் அதையும் கலந்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன், அதுனா 4 ஸ்பூன். இந்த பச்சரிசி மாவுன்னா 2 ஸ்பூன் நல்லா ஊற வச்சு கலந்துக்கணும். இப்போ இந்த பயிரில் பச்சை மிளகாய், ஜீரகம், சும்மா கொஞ்சம் சோம்பு, இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம்லாம் கடைசியில் போட்டுக்கலாம். இதெல்லாம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமேலு கேரட்டு, உப்பு போட்டு கலந்து தோசை ஊற்ற வேண்டியதுதான். இப்போ இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம். இது பிள்ளைங்களுக்கு சத்து தான், எல்லாருக்குமே இதுதான். இது பச்சை மிளகாய், சோம்பு, சும்மா கொஞ்சம் சோம்பு, ஆனால் ஜீரகம் நிறையா போடணும். அது பருப்புனால செரிமானத்துக்கு நல்லா இருக்கும். அதுக்காக கொத்தமல்லியும் இதுலேயே போட்டுக்கலாம். அதுவும் நல்லா நைஸாக அரைப்படும். இதெல்லாம் அதாவது பருப்பு வாயுன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த பாசிப்பருப்பு மற்ற பருப்பை விட வாயு கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் அதை போட்டோம்னா வாசமாகவும் இருக்கும், செரிமானத்துக்கும் நல்லது. கலரும் பச்சையா. கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு. பூண்டு போடல, இஞ்சி பூண்டு அது அப்புறமேலு கடைசியில இல்லைன்னா ரொம்ப நைஸ் ஆயிடும். வெங்காயமும் முக்கால்வாசி அரைப்பட்டுருச்சு. இந்த அளவுக்கு அரைப்பட்டுருச்சு. இப்போ இதுல இந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி நான் துரு அரைச்சு வச்சிருந்தேன். நீங்க கட்டியா இருந்ததுனால அதை போட்டுக்கலாம். இதுல உப்பும் போட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்ப இந்த அரிசி மாவோட கலந்துக்கலாம். அது ஏன்னா நல்லா தோசை ஊத்த நல்லா மெலிசா ஊத்த வரும் கம்பைண்டா. அதுக்காக தான் அரிசி மாவும் சேர்க்கறது. வேற இதை மட்டும் செஞ்சோம்னா கொஞ்சம் இந்த உடஞ்சு வரும், விண்டுகிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதை கழுவி ஊற்றியாச்சு. இதில் கேரட்டையும் இப்போ கலந்து தோசையை ஊற்றலாம். இந்த தோசையை ஊற்றிட்டு கொஞ்சம் உப்புமா பண்ணி இந்த உப்புமாவை நடுவில் வச்சு தோசையை மூடினா தான் அது பெசரட்டு தோசைன்னு சொல்லி பெங்களூர்லாம் விற்கிறாங்க. இது நம்ம உப்புமா செய்யாமல் வெறும் தோசையாக ஊற்றிடுறோம். பாசிப்பருப்பு தோசை. பெசரட்டுன்னா நம்ம உப்புமா செய்யணும். கொஞ்சம் செஞ்சு சென்டரில் வச்சு அதை மூடணும். இப்போ பாருங்கள், ஊற்றுறாங்க. தேங்காய் கூட வேணும்னா நம்ம டேஸ்ட்டுக்கு கலந்துக்கிறோம்னா கலந்துக்கலாம். மூடி போட்டு மூடி போட்டால் நல்லா வேகும். அது சிம்லேயே வைங்க, நல்லா வேகட்டும். இதுக்கு தொட்டுக்க என்ன செஞ்சுருக்கீங்க? அரைக்கணும். தேங்காய் சட்னி அரைக்க போகிறாங்க. இனிமே தான் அரைக்கணும். தோசையை ஊற்றி காமிச்சிட்டாங்க. மிக்சியில் உடனே அரைச்சிடுவாங்க. தேங்காய் ரெடியாக இருக்குது. தேங்காய் சட்னிக்கு கொஞ்சம் ஒரு தேங்காய் என்னென்ன போட்டிருக்கீங்க? தேங்காய்,
பச்சை மிளகாய் அடியில் போட்டிருக்கேன், கொஞ்சம் ஒரு பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, உப்பு, கொத்தமல்லி தலை போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா நைஸா போடணும். வெங்காயம், சின்ன வெங்காயம் கூட ஒரு 2 போட்டிருக்கேன், அடியில எல்லாம் போட்டேன். இந்த இது அதான் சொல்லுங்க, போதும். இதெல்லாம் போட்டோம்னா டேஸ்டா இருக்கும். அதனால இதை அரைச்சி தொட்டுக்கிறதுக்கு அரைச்சிட்டு கொஞ்சம் பொட்டுக்கல்ல கலந்து, கொஞ்சம் தேங்காயை அரைச்சிட்டு பொட்டுக்கல்ல போட்டோம்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் கூட வேகட்டும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். சட்னியும் அரைச்சிடலாமா? பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பட்டன் அமுக்குங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. கொஞ்சம் வேகம். பாய்.